தீய சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியின் ஒரு பங்காக இருந்தவர்களோடு சேர்ந்து இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் புறவாசல் வழியாக அவர்கள் இன்று அமைச்சராகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பல மாநிலங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஊழல் அதிகமாக செய்த கட்சி, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்காத கட்சி. அதனால மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்ன டிவிக்கே அது காங்கிரஸையும் வைத்துக்கொண்டு எப்படி செய்கிறார்கள் என்பதை தான் நாம் என்மேல உற்று நோக்கணும். அவர்களின் அழுத்தத்திற்கு எந்த வகையிலும் புதிய ஆட்சி இடம் கொடுத்து விடக்கூடாது. குறிப்பாக இப்பவே பிஎம் ஸ்ரீ, புதிய கல்விக் கொள்கை, இவையெல்லாம் மக்களுக்கு நல்லது. போன ஆட்சி இதையெல்லாம் வேண்டா வெறுப்பாக அணுகியதால, ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததுனால தான் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, புதிய கல்விக் கொள்கை. ஆக மக்கள் எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைக்கு தான் ஆதரவு தருவார்கள். இவர்கள் மறுபடியும் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு நல்ல ஆட்சி செய்யாம அரசியல் செய்தார்கள் என்றால் மக்கள் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையோடு நீங்க அணுகணும். இன்னைக்கு பதவியேற்பு விழால வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடியிருக்காங்க. அவங்க கூட இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாமே அதை விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விமர்சனம் தேவையில்லாதது. வந்தே மாதர பாடல் நம் நாட்டு உணர்வை தட்டி எழுப்பிய பாடல், நமது சுதந்திர கனலை தட்டி எழுப்பிய பாடல். இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வு பூர்வமாக இளைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு என்கிட்ட கூட கேட்டாங்க, இப்ப தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமே நாங்க அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தாவேக அமைச்சர் அப்படி பொதுவா கருத்து சொல்ல முடியாது. மத்திய உள்துறை அமைச்சரில் இருந்து ஒரு வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு சொந்த வழிமுறை அல்ல, அது நாட்டுக்கான வழிமுறை. அதை பின்பற்றி ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது தான் நீங்க சனாதன பத்தியும் நீங்க அரசியல் செய்தீங்க, வந்தே மாதரத்தை பத்தியும் அரசியல் செய்தீங்க. இனிமேலும் அத்தகைய அரசியலை எடுத்துக்கொள் செல்லாமல், உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க செல்ல வேண்டும். இதுல தாவேக்கா இதுல பலியாக கூடாது. திமுக இப்படி சொல்றதுல இன்னும் சொல்ல போனா இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இவர்கள் எல்லாம் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை, தனித்தன்மையோடு நீங்கள் ஆட்சி அமைப்பதை அவர்கள் எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்க கூடாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து. பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றதே, அரபு நாடுகளுக்கு சென்றது நீங்க பாத்தீங்கன்னா, அங்க உள்ள நமக்கான பெட்ரோல் ரிசர்வை நமக்காக அதை சேமித்து வைப்பதற்கும் நமக்கு கொடுப்பதற்கும் தான் அவர் சென்றாரு. நான் கேட்கிறேன், நெதர்லாண்ட்ஸ் போனாருங்க. தமிழ்நாட்டில் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து சென்ற செப்பு தகடுகளை அவர் இன்னைக்கு தமிழக உணர்வோடு ஒன்றி, தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொடுக்கலனாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் உணர்வோடு அதை பெற்று வருகிறார். அதனால அவரோட ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, மக்கள் நலன் இருக்கிறது, தேச நலன் இருக்கிறது. ராகுல் காந்தி வெளிநாட்டு போற மாதிரி இல்லை, அவர் போற மாதிரி சுற்றுலா நினைச்சிருக்கிறாரு. என்னைக்குமே பிரதமர் சுற்றுலா போனது கிடையாது. பிரதமரின் ஒவ்வொரு நாட்டின் பயணமும் நம் இந்திய தேசத்திற்கு பலனுள்ள பயணமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி புரியாம இருக்கிறது.